அத்தியாயம் 49. அல் ஹுஜராத், அறைகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவையும் அவனது தூதரையும் முந்தாதீர்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜஹரூ லஹு بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரிடம் சப்தமிடுவது போல் அவரிடம் சப்தமிட்டு கூறாதீர்கள். நீங்கள் அறியாத நிலையில் உங்கள் செயல்கள் இதனால் அழிந்துவிடும். الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم. அல்லாஹ்வின் தூதரிடம் தமது குரல்களை தாழ்த்திக் கொள்வோரின் உள்ளங்களை இறை அச்சத்துக்காக அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். முஹம்மதே, அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை அழைப்பவர்களில் அதிகமானோர் விளங்காதவர்கள். வலவ் أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم. நீர் அவர்களிடம் வரும் வரை அவர்கள் பொறுமையை கடைபிடித்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. நம்பிக்கை கொண்டோரே, குற்றம் புரிபவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஒரு சமுதாயத்திற்கு அறியாமல் நீங்கள் தீங்கிழைக்காதிருப்பதற்காக அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லையேல் நீங்கள் செய்ததற்காக கவலைப்படுவீர்கள். வஅலமூ அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون. உங்களிடம் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிகமான காரியங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தால் சிரமப்பட்டிருப்பீர்கள். மாறாக அல்லாஹ் நம்பிக்கையை உங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கினான். அதை உங்கள் உள்ளங்களில் அழகாக்கினான். இறை மறுப்பையும் குற்றத்தையும் மாறு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாக்கினான். அவர்களே நேர் வழி பெற்றோர். வல்லாஹு அலீமுன் ஹகீம். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அருளும் பாக்கியமும் ஆகும். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன். وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِن بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى
على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين. நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டுக் கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவற்றுள் ஒன்று மற்றொன்றின் மீது வரம்பு மீறினால் வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹுவின் கட்டளைகளை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள். அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் தாம். எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது. திருந்திக் கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظன்னி இன்ன பஅத-ظன்னி இஸ்ம் ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. நம்பிக்கை கொண்டோரே, யூகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில யூகங்கள் பாவமாகும். துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரரின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். யா அய்யுஹன் நாஸு இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. மனிதர்களே, உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ்விடம் அதிகம் சிறந்தவர். அல்லாஹ் அறிந்தவன், நன்கறிபவன். قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا
أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلتكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. நம்பிக்கை கொண்டோம் என்று கிராமவாசிகள் கூறுகின்றனர். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, நம்பிக்கை உங்கள் உள்ளங்களில் நுழையவில்லை, மாறாக கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் என முகம்மதே கூறுவீராக. அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் உங்கள் செயல்களில் எதையும் அவன் குறைத்து விட மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பி பின்னர் சந்தேகம் கொள்ளாது தமது பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்வோரே நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களே உண்மையாளர்கள். قُلْ أَتُعَلِّمُونَ اللَّهَ بِدِينِكُمْ وَاللَّهُ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. உங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று கூறுவீராக. يَمُنُّونَ عَلَيْكَ أَنْ أَسْلَمُوا قُلْ لَا تَمُنُّوا عَلَيَّ إِسْلَامَكُمْ بَلِ اللَّهُ يَمُنُّ عَلَيْكُمْ أَنْ هَدَاكُمْ لِلْإِيمَانِ إِن كُنتُمْ صَادِقِينَ. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் உமக்கு உதவி செய்து விட்டதாக நினைக்கின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை எனக்கு செய்த உபகாரமாக கருதாதீர்கள். அல்லாஹுவே நம்பிக்கைக்குள்ள உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு உபகாரம் புரிந்துள்ளான் என்று கூறுவீராக. இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பஸீருன் பிமா தஅமலூன். வானங்களிலும் பூமியிலும் மறைவாக உள்ளதை அல்லாஹ் அறிவான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன்.